ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. ஒன் சைட் லவ், ஒன் சைட் கிரஷ் பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்னோட ஃபர்ஸ்ட் பப்பி கிரஷ்ன்னு சொல்லலாம். பக்கத்து அபார்ட்மெண்ட்ல, பக்கத்து பிளாக்ல வந்து ஒரு பையன். நான் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா அட்ராக்ட் ஆனேன்? இது நியூ இயருக்கு டான்ஸ் நியூ இயருக்கு டான்ஸ் ஆனா ஆன் தி ஸ்பாட். ஓ மை காட், அந்த டான்ஸ் வந்து கவர்ந்துருச்சு அவங்க. ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதே அபார்ட்மெண்ட். இல்ல அது ரெண்டாவது கிரஷ். என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு நபர். 8th அவரே தான், 9th அவரே தான். ஆனா 9th அவங்க ஊர் மாறி போயிட்டாங்க, மதுரைக்கு போயிட்டாங்க. நானும் தேடுறேன், இப்பவும் தேடுறேன், அங்க இங்க தேடி பார்ப்போம் கிடைக்கிறாங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பேர் சொல்லி கேட்டேன், மிஸ்டர் ஃபீலிக்ஸ் சந்தனராஜ். எங்க அவங்க அப்பா பேரு சந்தனராஜ். மிஸ்டர் ஃபீலிக்ஸ் சந்தனராஜ் எங்க இருந்தாலும் ப்ளீஸ் அணுகவும் தொடர்பு கொள்ளவும். ஓகே, அப்படி சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு? சொல்ல முடியாதாங்க, நம்ம ஏத்துக்கணும், வேற இல்ல. நீங்களுமே உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ் பத்தி யோசிச்சு பாருங்களேன். இப்போ அப்போ வந்து எவ்வளவு இன்னோசென்ட்டா இருப்போம், எந்தெந்த விஷயத்துக்கு அவங்களோட ரஸ்ட் இருப்போம், எந்தெந்த விஷயத்துக்காக நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிருக்கும். நம்ம சைக்கிள் ஓட்டும் போது Oh my god, bro. Oh hell no, man. What the fuck, man? Get your ass on, boy. You get your goddamn. இல்ல, நான் தான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து இன்னோசென்ட்டா நம்ம இருந்திருக்கோம் பாருங்களேன். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்களேன். எல்லாமே ரொம்ப இன்னோசென்ட்டான விஷயங்கள். அவங்க பண்ற ஒரு யதார்த்தமான ஆக்ஷனே வந்து நம்மள வந்து அவ்வளோ ஈர்த்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரஷ்ன்னு யோசிக்கும் போது அப்படியே மனசெல்லாம் ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு. யூனோ வை ஒன் சைட் லவ் இஸ் லைக் ஸோ ஓவர் ரேட்டட்? எதனால தெரியுமா ஓவர் ரேட் ஆகப்படுது? ஏன்னா அந்த காதல செய்பவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. டபுள் சைடை விட இந்த ஒன் சைடா பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு திமிரு, அகங்காரம், ஒரு பெருமை. நான் பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? அந்த மாதிரி அது ஆக்சுவலி இருக்கணும். வை? பிகாஸ் ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஒண்ணுமே டிமாண்டே பண்ணல, எதுவுமே டிமாண்ட் பண்ணல. நீ உன் நேரம் கூடன்னு கேட்கல, நீ என்ன பாருன்னு கேட்கல, நீ என்கிட்ட வந்து பேசுன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் நீ யூ எக்ஸிஸ்ட் ஆஸ் யுவர் செல்ஃப். இது ஓரவா இருந்து நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், அது என்னோட வேலை, என் கடமை. அந்த மாதிரி 24 மணி நேரமும் அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே கைஸ்? பார்த்தாலே தெரிகிறதா? அவங்களுக்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாவே நீங்க வந்து அவங்கள பாக்குறீங்க அப்படின்னு தெரிய வருதுன்னா, அவங்க டைரக்டா வந்து ஒரு கிளியர் ரிஜெக்ஷன் தந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களோட ஒன் சைட் லவ் கண்டினியூ பண்றதும் உங்க இஷ்டம். ஆனா ஐ எம் வெயிட்டிங் வித் 0.001% ஹோப்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஆனா இதுல யார தெரியுமா பிடிச்சி சாத்துன்னு சாத்துறோம்? நம்ம கூட இருக்க அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மாவும் இருக்க மாட்டாங்க. நம்மளே வந்து கொஞ்சம் தான் வந்து கிரேசியா இருப்போம். கெரோசின ஊத்து, பெட்ரோல் ஊத்து, எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும் அப்படின்னு நல்லா வெடி போடுறது மட்டும் தான் போடல. மிச்சப்படி எல்லாத்தையுமே வெடி போடுறது யாரு? நம்ம லவ் பண்ற பர்சன் போட்டு முடிச்சு விட்டு போயிருவாங்க. சம்டைம்ஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அவ ஒன்னதான் பாக்குறான், அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்க கடக்கும் போது நம்ம பேரு சொல்றது, நம்ம கடக்கும் போது அவங்க பேர் சொல்றது, அப்படி இப்படிதான் நல்லா சுகமா இருக்கும், சின்ன சின்னன்னு இருக்கும். ஆனா அடி வாங்க போறது ஆறு நீதான். ஏதாவது பேசுங்க அப்படி, அப்புறம் என்னதான் கேட்பாங்க, ஏன் அவங்கள பேச விட மாட்டேங்கிறீங்க? எங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெருசா எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பேசுறோம்னா தான் பேசுவாங்க. இவங்கள கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, அதனால அவங்க பேச மாட்டாங்க. தயவுசெய்து கமெண்ட்ல வந்துட்டு அவங்கள பேச விடுங்கன்னு சொன்னாங்க. யாருமே வலுக்கட்டாயப்படுத்தி அவங்கள மௌனமா இருக்க சொல்லல, அவங்களாதான் விருப்பப்பட்டு மௌனமா இருக்காங்க. இங்க பாருங்க, சும்மா இந்த ஒன் சைட்ல போய் சுத்திட்டு இருக்காதீங்க, டபுள் சைடு ஆக்க ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க ப்ளீஸ்.
அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, சோசியல் மீடியா. அததான் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இருக்குல்ல, அவ்வளவு சூப்பரா பண்ணும். நம்மளே வந்து அவங்கள ஒரு வாட்டி தான் பாத்துருப்போம், ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி வச்சுக்கலாம், ஒரு வாட்டி பாத்துருப்போம், ஒரு வாட்டி வந்து நம்மளே மனசுக்குள்ள யோசிச்சு சந்தோஷமா சிரிச்சிருப்போம். சோசியல் மீடியால வந்தா வர வீடியோ எல்லாமே அப்படி அதே மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு இது ஒரு இது பார்த்தேன், I take 2 years to move on from the person I didn't date. இதெல்லாம் தயவு செஞ்சு ஃப்ளெக்ஸின் பண்ணாதீங்க, ரொமான்டிசைஸ் பண்ணாத கண்ணா. ஃப்ளெக்ஸ் இட், டோன்ட் ரொமான்டிசைஸ் இட். அப்படி பண்ணாதீங்க. அது ஃப்ளெக்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க வந்து கிட்டத்தட்ட ட்ராமா வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளெக்ஸா? ஏன் கோபப்படுறீங்க? ஓ, நீங்களே உங்கள்ட்ட பேசிக்கிறீங்க. ஓ, அது கண்ணாடியா? ஒண்ணு இல்ல, அவங்க வந்து அவளை கோவப்படுறது காரணம்னா அவங்களே ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கணும்ல. அப்பப்ப வாழ்க்கையில செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றது நல்லதுதான். ஆனா இப்ப உங்க கொஞ்சம் பப்ளிக்கா செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டும். சைட்ல வந்து ரொம்ப அழகான விஷயம். சோ அதை அப்படியே விட்டுருங்க. இது வந்து ஒரு தனி நபரோட விஷயம். நீங்க ஒரு நபரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை மட்டும் மனசுல எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ஜேர்னி. அவங்கள போய் அடையணும், அவங்கள நம்ம அடையணும் அப்படி கிடையாது. அவங்க பாக்குறோம், அவங்கள நேசிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த ஃபீலிங்ல அப்படியே மிதந்துகிட்டே போங்க, அவ்வளவுதான். முட்டு சவர் வரும்போது முட்டணும்னா முட்டிக்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. நீதான் உன்னை காப்பாத்திக்கணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அது செம கியூட்டா ஸ்வீட்டான மெமரியா தான் உங்களுக்கு இருக்கணும். அப்ப உங்க லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ண தெரியுமா என் ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அதுல ஒரு கியூட் சண்டைகள், ஒரு கியூட்டான கோபங்கள், ஒரு கியூட்டான ஜெலசி எல்லாம் வரலாம். நம்பு 5 வருஷம் 10 வருஷத்துல வாழ்க்கை செட்டில் ஆகும். அதுதான் உண்மை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம இப்படியேதான் சுத்த போறோம்னு. கிடையாது, செட்டில் ஆகும். ஸோ ஹாவ் ஹோப், ஹாவ் அ கிரேட் டே கைஸ். பாய். அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம்.